அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 வருடத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு அதிசயம் நிகழப்பெற போகிறதுங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றம் மிகப்பெரிய அளவில் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கிரக மாற்றம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது, யோகத்தை வாரி வழங்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும், சில கிரகங்களினுடைய மாற்றம் அசுப பலன்களையும் தரும், அது எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய அமைப்பு சில விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கு மீறிய செலவினங்கள் உங்களுக்கு இருக்காது. வரவுக்கு தகுந்த செலவுகள் இருக்கும். எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதனை நீங்கள் எளிமையாக கடந்து செல்வீங்க. அதை முறையாக நீங்கள் பார்த்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் திடீர் பண வரவு உங்களுக்கு ஏற்படலாம். அதிர்ஷ்டத்தின் காரணமாக மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் இருந்து உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க. அதனால எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க. உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும். எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க. பண பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். உங்களின் அபிமானங்கள் அதாவது அபிமானங்கள், உங்களுடைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க. உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க. உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும். உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. மதிப்புமிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம். தடைப்பட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும். தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்கு.
நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும், நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க. இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும். வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க. எதிரிகளால் வேலையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அதை சரிகட்டி விடுவீங்க. உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது. பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க. புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. இந்த காலகட்டம் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கும். உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம். சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுவது அவசியம். சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய பணிகளை முடிக்க சில சிரமங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் பணிச்சுமை சேர்ந்துதாங்க இருக்கும். உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க. அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படலாம். நிதிநிலை நெருக்கடியை தரவும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க. கலவையான நிலைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். செலவுகளும் அதிகரிக்கலாம். வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. பயணத்தினால அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும்
உடல்நல பிரச்சனையில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இல்லை முயற்சிகளுக்கான நற்பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வேலையில் சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறலாம். அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் தொடர்புடையவங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்கலாம். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்களும் கிடைக்கலாம். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க. போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாக பெறும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் திருமண முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த வகையில் வாழ்க்கை துணையும் அமையலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க.